ஏங்க இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டர் பால் வாங்கிக்க. ஆ அதை 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போறேன். ஓனர் பொண்டாட்டி, ஓனர் மேல உனக்கு எப்ப காதல் வந்தது? தடவை பார்க்கும்போது அவர் மேல காதல் வரலடா, 2வது தடவை பார்க்கும்போது வந்துருச்சு. எப்படிடி? ஏன்னா 2வது தடவை பார்க்கும்போது தான் அவருக்கு சொந்தமா வீடு இருக்கு, பண்ணை இருக்கு, பைக் இருக்குன்னு தெரியும். குந்தாணி, இதெல்லாம் ஒரு காதல் கதை. 4 வருஷம் கூட இருந்த காதல் நம்மளை கைவிடலாம். 3 வருஷம் நம்ம பலன தொழில் என்னைக்கும் நம்மளை கைவிடாது. உழைப்பே உயர்வு. என்ன உணர டென்ஷனா இருக்க? என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காடா, வாயை மூட மாட்டா. இதுக்கு ஏன்டா கவலைப்படுற? நான் சொல்ற மாதிரி சொல்லு. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, துணி துவைக்கணும். யோ, என்ன கத்திட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க? உன் உதடு மூடி இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சுடி, அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். என்னடி பேச மாட்ற? நான் போய் சமைக்கட்டுமா? நான் போய் துணி துவைக்கட்டுமா? பாத்திரம் கழுவட்டுமா? என்னடி உண்மையாதான் சொல்றியா? அவ்வளவுதான் உணர. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா, முடியுமா? முடியாது. மாப்பிளை என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. என்ன ஓனர் பொண்டாட்டி கோவமா இருக்க? நான் நல்லா சமைக்கிறேன்னு என் மாமியாருக்கு வயித்தெரிச்சல்டா, பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிருக்காங்க. பேசாம உன் மாமியார டைவர்ஸ் பண்ணுடி. டைவர்ஸா? அவங்களுக்கு வயித்தெரிச்சல் இல்லடா, இவ சமையல சாப்பிட்டு வயித்துல எரிச்சல். இந்த பள்ளிய பருப்பு சட்டில போட்டு கடைஞ்சு விடுடா, கொஞ்ச நேரத்துல எண்ணெய குழப்பி விட்டுட்டா. அம்மா, நான் ஓனர மாமான்னு கூப்பிடட்டா? ஏன், அவன் என்ன என் கூட பிறந்தவனா இல்ல உனக்கு சீர் செய்ய போறானா? இப்ப எதுக்குடி உன் புள்ளைய திட்டுற? அது எவ்வளவு ஆசையா மாமான்னு கூப்பிடுறேன்னு சொல்லுது. அப்போ உன் புள்ளைக்கு கட்டி வைக்கிறியா? வெட்டி வேணா வைக்கிறேன். ஒன்ன முட்டி போட வைக்கிறேன்டா. இதெல்லாம் வாயா இல்ல வங்க கடலா? ஒன்னால தாண்டி நான் திட்டு வாங்குறேன். அவன் பொண்டாட்டியா அவன மாமான்னு கூப்பிட மாட்டான். நீ கூப்பிட போறியா? ஐயோ, செருப்பு போட மறந்துட்டேனே. ஐடியா. பேபி, இன்னைக்கு நைட் நான் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எங்க அது எடு செருப்ப. அப்படியே அவங்க கூட தங்கிட்டு தான் வருவேன். வராது, அப்படியே போயிடு. அச்சக்கி. சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? எனக்கு இன்னைக்கு பால் காசு கொடுக்கணும். ஏண்டி இப்பதானடி பால் காசு கொடுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆகலங்க, 1 மாசத்துக்கான பால் நான் வெறும் 10 நாள்லயே வாங்கிட்டேன். ஏண்டி அவ்வளவு பாலையும் வாங்கி என்னடி பண்ண? வீட்டுல சும்மாவே இருக்கனா, ஒரே டிப்ரெஷனா இருக்குன்னு டீ போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் உன்னை குழி உள்ள இறக்க வேண்டியதான். பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏசாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது.